Hello all. Today's topic net damage on the fisheries dispute India and Sri Lanka. இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நீண்ட நாட்களாகவே மீன்பிடித்தல் தொடர்பான பிரச்சனை நீடித்து கொண்டிருக்கிறது. பாக் பே சொல்லுவோம் இல்லையா, பாக் பேனா பாக் விரிகுடா, இந்த இடத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் மீன் பிடிக்கும் பொழுது, இந்திய மீன்பிடி தொழிலாளர்கள் மீன் பிடிக்கும் பொழுது ஸ்ரீலங்கன் நேவி அரெஸ்ட் பண்ணுறது வாடிக்கையான ஒரு விஷயமா இருக்குது. 61 நாளுக்கு அப்புறமா இந்திய மீன்பிடி தொழிலாளர்கள் அவங்க பணியை செய்யும் பொழுது ஸ்ரீலங்கன் நேவி பீப்புள் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. 10 மெம்பர்ஸ். ஓகேங்களா. 61 டே பேனுக்கு அப்புறம் யூஸ்வலி இயர்லி ஒரு 2 மாதம் மீன் பிடிக்கக்கூடாதுன்னு ஒரு தடை இருக்கும். அந்த பேன் பீரியடை தாண்டி இவங்க பணிக்கு செல்லும் பொழுது 10 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்கன் நேவி. அதில் ஒரு ஸ்ரீலங்கன் நேவி பர்சன் இறந்துட்டார். சரிங்களா. இந்த மீன்பிடி வலைகளை எல்லாம் கேட்ச் பண்ணிக்கிற போராட்டத்தில் 2 குரூப்பும் ஈடுபடையில் அவர் இறந்துடுறாரு. இந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், அன்வாரண்டட் அரெஸ்ட் ஆன் த கேஸ் ஆஃப் அரவிந்த் கெஜ்ரிவால். டெல்லி சிஎம் இல்லையா அரவிந்த் கெஜ்ரிவால். ஸோ இவர் மேலே ஒரு அன்வாரண்டடான ஒரு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சிபிஐ சொல்கிறாங்க எக்ஸைஸ் பாலிசி கரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வரி சம்பந்தமாக வரி கொள்கையின் சம்பந்தமாக ஒரு கரப்ஷன் இவர் மேற்கொண்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உள்நாட்டில் நம்ம இம்போஸ் பண்ணிக்கிறது தான் இந்த வரி எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிறது. ஸோ இந்த எக்ஸைஸ் டியூட்டி சம்மந்தமாக இவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. இது அன்வாரண்டட்னா ரீசனே இல்லாதது, ஆதாரமற்றது, தகாத ஒரு விஷயமாக பார்க்குறாங்க. அந்த இஷ்யூவையும் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் வீண்ட் அப்படின்னா டிட்டாச் பண்ணிக்கிறது. ஒரு சோர்ஸ் ஆஃப் டிபெண்டன்ஸ் இருக்கும், அதிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ளுதல் தான் வீண்ட். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம டிட்டாச் பண்ணிக்கும்போது அது வீணாகிடும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஒரு சோர்ஸ் இருக்கும், அந்த சோர்ஸை தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருப்போம், ஆனால் அதுலேருந்து நம்ம டிட்டாச் ஆகிடுவோம், அதுதான் வீண்ட். ஓகேங்களா. இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதர் மில்க்ஸ் ஃபீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறதையும் வீண்டு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ 2 மீனிங் இருக்குது. நெக்ஸ்ட் வேர்ட் ட்ராலிங் அப்படின்னா மீன் பிடித்தலை தான் நம்ம ட்ராலிங்னு சொல்கிறோம். இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை மீன் பிடித்தல் மாதிரி சேகரிக்கிறது. நிறைய பீப்புள்ஸ்கிட்ட போய் நம்ம கேதர் பண்ணிக்க ட்ரை பண்ணுறது, நிறைய பிளேசஸை விசிட் பண்ணி அது மூலயமா தெரிஞ்சுக்கிறது. ஸோ மீன் பிடித்தல் போலையே இன்ஃபர்மேஷனையும் நம்ம கேட்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறது தான் ட்ராலிங். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனோ சரி மீனோ சரி ராவாக கிடைச்சிதுன்னா மட்டும்தான் அது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃபிஷர் ஃபோக்னா வாழ்வாதாரத்துக்காக மீன் பிடித்து அதை வியாபாரம் செய்யும் மக்களை தான் ஃபிஷர் ஃபோக்குன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், கிளஸ்டர்னா குரூப்பாக இருக்கிறது. உங்களுக்கே தெரியும் இல்லையா, கொத்தாக அப்படின்னு சொல்லுவோம். குரூப்பாக இருக்கிறது தான் கிளஸ்டர். நெக்ஸ்ட் ஒன், போச்சிங்னா இல்லீகலாக வேட்டையாடுறது. இல்லீகல் ஹண்ட்டை தான் நம்ம போச்சிங்னு சொல்லுவோம். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, லீகல் ஹண்ட்டுக்கு கோச்சிங் தேவையில்லை, பட் இல்லீகல் ஹண்ட்டுக்கு தான் கோச்சிங் தேவைன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. போச்சிங்க்கு இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லிக்விடை வச்சு ஒரு ஃபுட்டை குக் பண்ணுறதையும் நம்ம போச்சிங்னு சொல்கிறோம். சரிங்களா. ஸோ ஒரு ரெசிபி கம்மியான தண்ணீர் ஊற்றப்பட்டு சமைக்கப்படும் உணவையும் நம்ம போச்சிங்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், இம்பவுண்டர்னா சீஸ் பண்ணுறது, அதாவது லீகலாக கஸ்டடி எடுக்கிறது தான் இம்பவுண்டர், லீகல் கஸ்டடி. ஓகேங்களா. இந்த மாதிரி சீஸ் பண்ணி லீகல் கஸ்டடி எடுக்கும் பொழுது அவங்கள ஒரு காம்பவுண்டில் தான் அடைத்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. லீகல் கஸ்டடி. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், அக்ரவேட்டட் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற விஷயத்த வேர்ஸ் ஆக்குறது, இல்லைனா சீரியஸ் ஆக்குறது. ஓகேங்களா. ஏற்கனவே ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை மேலும் வேர்ஸ் ஆக்குறது, இல்லைன்னா சீரியஸ் ஆக்குறது, ரெண்டுமே அக்ரவேட். அனாய்னா ஒருத்தரை எரிச்சல் ஊட்டுறதையும் அக்ரவேட்னு சொல்கிறோம். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ரான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல்லியில் ஒரு சிட்டி தான் ஆக்ரா. ஸோ நம்ம ஆக்ரா போகிறோம் அப்படின்னா அது வேர்ஸ் ஆக்கிடும், இருக்கிற சுச்சுவேஷனை வேர்ஸ் ஆக்கி சீரியஸ் ஆகிடும், அதனால நம்ம எரிச்சல் ஆகிடுவோம்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அக்ரவேட்னா ஏற்கனவே இருக்கிற இஷ்யூவை இன்னமும் வேர்ஸ் ஆக்கி சீரியஸ் ஆக்குறது, எரிச்சல் ஆக்க வைக்கிறதையும் அக்ரவேட்னு சொல்லுவோம். டிமார்க்கேட் அப்படின்னா பவுண்ட்ரிஸ் லிமிட்டை செட் பண்ணுறது தான் டிமார்க்கேட். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிமார்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம மார்க் பண்ணி அதுக்கு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணணும், லிமிட் செட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பவுண்ட்ரி லிமிட் டிமார்க்கேட். ஸோ டிமார்க் பண்ணக்கூடாது, மார்க் பண்ணணும், அப்போ தான் பவுண்ட்ரிஸ் லிமிட் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
ரான்ச்சிங் அப்படின்னா பண்ணை வளர்ப்பு. கேட்டிலெல்லாம் வந்து ப்ரீட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து ரான்ச்சிங். ப்ரீடிங் கேட்டில். ஓகேவா, கேட்டில்னா பண்ணை வளர்ப்பு. ஸோ அதுதான் வந்து ரான்ச்சின்னு சொல்லுவோம். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராஞ்சி அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டில் வளர்க்குறது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் டெயின்டட். டெயின்டட் அப்படிங்கிறது கரை. சரிங்களா, இது வந்து ஒரு கண்டாமினேட் ஆகிறது, பொல்யூட் ஆகிறது தான் வந்து டெயின்டட்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட். பெயிண்ட் இருந்தால் தான் கரையாகும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டாமினேட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொல்யூட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து டெயின்டட்னு சொல்கிறோம். இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட் குவாலிட்டினால் அஃபெக்ட் ஆகிறதையும் வந்து டெயின்டட்னு சொல்கிறோம். சரியா. ஸோ கரை சம்மந்தமான விஷயம், இது இப்படி ஒரு கரை ஆயிடுச்சு, இப்படி ஒரு கெட்ட பேர் வந்துருச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை டெயின்டட்னு சொல்கிறோம். கரையையும் களங்கத்தையும் அது மாதிரி சொல்கிறோம். அதை இது இன்னும் நம்ம வந்து டீப்பாக சொல்லணும் அப்படின்னா பேட் குவாலிட்டினால் அஃபெக்ட் ஆகிறது டெயின்டட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸைஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அதாவது உள்நாட்டு வரியை தான் வந்து எக்ஸைஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ உள்நாட்டில் செய்யக்கூடிய பொருட்களுக்கு அதை விற்கும் பொழுதோ வாங்கும் பொழுதோ அது மேலே இம்போஸ் பண்ணுற டியூட்டி வரியை தான் வந்து எக்ஸைஸ். ஸ்டால்டு அப்படின்னா சடனாக ஸ்டாப் ஆகிறது. ஸ்டாப் சடன்லி ஒரு மீனிங் இருக்குது. இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா தட்டி கழிக்கிறது. வெஹிக்கிள்ஸ் வந்து சடனாக ஸ்டாப் ஆகுது இல்லையா, அதை வந்து ஸ்டால்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. செகண்ட் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா தட்டி கழிச்சிட்டே இருக்கிறது ஒரு விஷயத்த, அதுவும் வந்து ஸ்டால் தான். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டால் நம்ம போடணும் அப்படின்னா வெஹிக்கிள் வந்து உடனே ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அது தட்டி கழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இன்டர்லூட் அப்படின்னா ரெண்டு ஈவெண்ட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய பீரியட் ஆஃப் டைமை தான் இன்டர்லூட்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு ஈவெண்ட் நடந்துகிட்ருக்கு, இங்கே ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலம் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து இன்டர்லூட். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் ப்ரொக்யூர் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை வந்து பெற்றுக்கொள்ளுதல் தான் வந்து ப்ரொக்யூர். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா பெடிக்யூர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பெடிக்யூர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ ரொம்ப உழைத்து வாங்கக்கூடிய பொருள் தான் வந்து ப்ரொக்யூர். பேடன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அஃபீஷியலாக வந்து ஒருத்தங்களை பனிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு க்ரைமே அவங்க செஞ்சுருந்தாலும் மன்னிச்சிடணும், மன்னிப்பு வழங்குதல் பேடன். ஒரு மீனிங் வந்து மன்னிப்பு. ஓகேவா. செகண்ட் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயம் ஒருத்தர் கன்வே பண்ணுறாருன்னா அவர் சொல்கிறது காதில் விழுகலை இல்லை புரியலை அப்படின்னா திருப்பி பேடன் அப்படின்னு சொல்லுவோம். திரும்பி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா, ரிப்பீட் பண்ண சொல்லுவோம். அதுதான் வந்து பேடன். ஒன்று மன்னிப்பு, ஒன்று ரிப்பீட் பண்ண சொல்கிறது, ரெண்டுமே வந்து பேடன் தான். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இன்கார்பரேட்டட் அப்படின்னா ப்ரிசன்ட் பண்ணுறது, ஒருத்தங்களை சிறை பிடிக்கிறது தான் வந்து இன்கார்பரேட்டட். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே தான் ஒருத்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா சிறை பிடிக்க முடியும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் டேம்பர்னால் சேதப்படுத்துறது. சரிங்களா. இன்டர்ஃபேர் பண்ணி ஒருத்தங்களை சேதப்படுத்துறது, டேமேஜ் பண்ணுறது தான் வந்து டேம்பர். ஓகே. நெக்ஸ்ட் வேர்ட் ரிசம்ஷன் அப்படின்னா திரும்பும் தொடங்குதல், மீண்டும் தொடங்குதல் தான் வந்து ரிசம்ஷன். ஓகேவா. ஒரு பாஸ் இருந்திருக்கும், ஒரு தடை இருந்திருக்கும், ஒரு இடை இருந்திருக்கும், அந்த இடையீட்டுக்கு பிறகு திரும்பவும் ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து ரிசம்ஷன். ஓகே. ஓகே. மிடில் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். MEDDLE. டுமாரோ இந்த வேர்ட் நான் உங்களுக்கு மீனிங் சொல்கிறேன். மிடில். ஓகே. டுமாரோ செட்டிங் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.